சண்டை போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொன்னா எப்படி? எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி அதிரடியா ஒரு முடிவை எடுக்கிறான். இதனால வீட்ல இருக்கிறவங்க எல்லாம், ஏண்டா பாண்டி, இத மதியமே சொல்லியிருக்கலாம்ல, இப்ப போய் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா பீகார் போய் சந்தாவ பொண்ணு கேட்டு அங்கேயே கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளைய குதிரை மேல ஏத்திட்டு வரலான்னு ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு சிக்கல். சந்தா வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால கல்யாணம் லேட் ஆகும்னு தெரிய வருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ராகவ் பத்தி பேச்செடுக்கிறாங்க. அந்த ராகவ் எவ்வளோ பெரிய புருக்கின்னு தெரிஞ்சும் ஏன் அங்கேயே வேலை பார்க்கறீங்கன்னு கேட்கறதுக்கு, வேற வேலை கிடைச்சாதான் பேப்பர் போட முடியும், அது வரைக்கும் அவன் மூஞ்சிய பார்த்துட்டு வேலை பார்க்கறது கஷ்டமா தான் இருக்குன்னு ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை 2 தட்டு தட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி தர்றேன்னு ஒரு மாஸ் டைலாக் வருது. கடைசியா அந்த எமோஷனல் சீன், உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு மனசு விட்டு ஒரு லவ் ப்ரொபோசல் நடக்குது. ஆனா அங்கேயும் ஒரு கிண்டல், நீங்க என்னவோ அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி இதையெல்லாம் கன்வீனியன்ட்டா மறந்துடுறீங்கன்னு சொல்றது செம்ம கியூட். வீடியோவோட எண்ட்ல மெசேஜ் அனுப்பி அது சிங்கிள் டிக்காவே இருக்கிறது ஒருவேளை பிளாக் பண்ணிட்டாங்களோன்னு பயப்படுறதுன்னு ரொம்ப எமோஷனலா முடியுது. கடைசில திருச்செந்தூர் கோயில் முன்னாடி கடல் உள்வாங்கின நியூஸோட வீடியோ முடியுது. இந்த பாண்டி சந்தா ஜோடி சேருமான்னு